காலபுருஷ சக்கரத்துல 4வது ராசியாக வலம் வரக்கூடியவங்க. அழகான சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க. இதனாலவே இவங்களும் அவ்வளவு அழகான தோற்றம் உடையவங்க. கருப்பா இருக்காங்க, குண்டா இருக்காங்க, கொள்ளையா இருக்காங்க, எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. வசீகர தோற்றத்துக்கு கடகராசி சொந்தக்காரங்க. இவங்க கிட்ட ஒருத்தங்க பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்க இவங்கள அவங்க வெறுக்கவே மாட்டாங்க. ஆனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வெறுக்க மாட்டாங்க. ஆனா விரும்புறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மொத்த உழைப்பையும் ஈஸியா எடுத்துட்டு போயிடலாமே, நம்ம ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு? நோகாம நோம்பு கும்புறதுக்கு கடகராசி ஒருத்தங்க வீட்டுல இருந்துட்டா போதும். இல்ல ஃப்ரெண்டாவோ ஏதாவது ஒரு வகையில கடகராசி உங்களுக்கு தொடர்புடையவங்களா இருந்துட்டா, உங்களுடைய கஷ்டம்ங்கிறத நீங்க சொல்லாமலே ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவங்க இவங்களா தான் இருப்பாங்க. என்ன கடகராசிக்காரங்களே, இப்ப யோசிக்கிறீங்களா? என்ன பிரயோஜனம்? தனக்கு எப்படி வலிக்குமோ, தன்னுடைய உணர்ச்சி வசங்கள் எப்படி இருக்குமோ அதே தான் மற்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் மற்றவங்களுடைய முகம் வாடாம பார்த்துக்கிறதுல உன்னதமான உள்ளம் கொண்ட கடகத்திற்கு மிஞ்சினது என்ன? அசிங்கம், அவமானம், ஏச்சுகள், பேச்சுக்கள், எனவோ நமக்கு மனசே இல்லாதங்க மாதிரி கல்லா நினைச்சு நிறைய கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது உறவுகள் வகையில கூட போறதவங்க, பெத்தவங்க கூட புரிஞ்சுக்கங்க. கடகராசிக்கு இதுதான் பெரிய வருத்தமே. ஆனா தியாக உள்ளம், பெண் ராசி இவங்க. அதனால அம்மா ஸ்தானத்துல இருந்தா இருப்பாங்க. கடகராசி ஆண்களாவே இருக்கட்டுங்க, பாக்குறதுக்கு பெரிய வேலையில இருப்பாங்க, பெரிய பெரிய திறமைசாலிகளா இருப்பாங்க. ஆனா அவங்க சின்ன ஒரு விஷயத்துக்கு அழுவாங்க. அவங்களால ஒரு சின்ன சொல்ல கூட தாங்க முடியாது. அடிச்சா கூட வாங்கிப்பாங்க. ஆனா வார்த்தைகளால வதைக்கப்படக்கூடியவங்க கடகராசிக்காரர்களா இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கடகராசி அன்பர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுமா, ஏமா எங்களை பத்தியே திருப்ப திருப்ப சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா, உண்மையாவே இது கடகத்திற்கு தான் நான் பலன் சொல்றேன். அதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? நம்ம சொல்லக்கூடிய பதில்கள், பதிவுகள் எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு சிறிதளவாவது வெளிச்சத்தை கொடுக்கணும், தன்னம்பிக்கை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும். அதுக்காக நான் பொய் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. உங்களுடைய ஜாதக கணிப்பை வைத்துதான், அதாவது கடகராசியில பொது பலன்களாக எந்தெந்த விஷயங்கள், எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, மாற்றம் என்ன, ஏற்றம் என்ன, இதனால சாதகம் என்ன, பாதகம் என்ன, எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும், இந்த காலகட்டத்தை எப்படி நீங்க மாத்திக்கணும், இப்படி தெளிவான ஒரு பதிவா இது கட்டாயம் இருக்கும். நீங்க சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதனாலவே நீங்க மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுலயும் தற்காப்பு குணங்களையுமே அதிகமா இருப்பீங்க. உங்களுடைய அடையாளம்ங்கிறது நண்டு. நண்டு எப்படி தன்னை சுத்தி இருக்கவங்களை எல்லாமே பாதுகாக்கணும்னு நினைக்குதோ, அதே மாதிரிதான் தன் சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்களையும் பொருட்களையும் பிடிச்சு வச்சுப்பீங்க, பாதுகாப்பா வச்சுப்பீங்க. உங்களால யாரையுமே ஈஸியா நம்பவே முடியாது. எல்லார் மீதும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு இடத்துலயும் தனக்கு பிடிச்சவங்களுக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க. ஒரு நிமிஷம் சிரிச்சா போதும், அடுத்து பல நாட்கள் அழுவாங்க கடகராசி. அது என்ன குணம்னு தெரியல. நீர் அடிச்சு நீர் வளர்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது. சந்தோஷமா இருக்காங்களா, துக்கமா இருக்காங்களா, இது யாராலுமே கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா பெரும்பாலும் சந்தோஷத்தை வெளியில் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்களேன் கடகராசிகள்கிட்ட. அப்படின்னா சுயநலவாதிங்களோ அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்லைங்க. நான் முன்னாடி சொல்லிட்டேன், நம்ம அம்மா நமக்கு சுயநலமா இருப்பாங்களோ வீட்டுல. அப்படிதான் இவங்க ஒட்டு மொத்தமா இந்த உலகத்திற்கே அம்மான்னு கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா யாருக்குமே இவங்களால பாதிப்பே வராது. தான் கஷ்டப்பட்டாலையும் தான் பாதிக்கப்பட்டாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னை சார்ந்தவர்கள், தனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே நல்லா இருக்கட்டும்பா அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களால ஒரு சின்ன ஈரம் கூட துரோகம் நினைக்க தெரியாது. ஒன்றும் இல்லை, ஒரு டிவிலே ஒரு செய்தி ஓடுது, ஒரு குழந்தைக்கோ ஒரு யாருக்கோ ஒன்று ஏதோ ஆயிடுச்சுனாக்கா அச்சுச்சோ படுபாவி, இப்படி தன்னையும் தாண்டி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா கடகராசிகர்களாம் பெரும்பாலும் நிற்பீங்க. இவங்களால சின்ன சின்ன விஷயங்கள் கூட தாங்கிக்க முடியாது. ஆனா உறுதி படிச்சவங்க ஆனா உறுதி இருக்கு. பாசத்துல 0. எல்லார்கிட்டையும் ஈஸியா ஏமாந்துருவாங்க. பாசத்துக்காக ஏங்கக்கூடியவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. இப்படி அழகான உள்ளம் படைத்த கடகத்திற்கு அஷ்டம சனி. என்னை விட்டு போன மாதிரியே தெரியலையாம்மா, வாழ்க்கை மாறலையே, மேலும் மேலும் கஷ்டம்தான் வருதே, ஏதோ போ அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ கடகத்துடைய மனநிலை இருக்கு. என்னம்மா நீ கடகராசி கிண்டல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, குழந்தை உள்ளம் படுத்தவங்க. நீங்க வேணா அவங்க கிட்ட போய் பேசி பாருங்களேன், இப்படிதான் பேசுவாங்க. ஒண்ணுமே தெரியாது, சூதுவாது தெரியாத, தன் மனசுல அன்பு உண்மை இதை ரெண்டை மட்டுமே வச்சுக்கிட்டு
எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, கடவுள் துணை வருவாருப்பா, என் வாழ்க்கை நல்லா இருக்கும்பா, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்பா, இப்படி கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய ராசி கடகராசி. சரிம்மா, நீ சொல்றலாம் உண்மைதான். ஏதோ எங்களை பத்தி உனக்காவது புரிஞ்சிருக்கு, சந்தோஷம். நீ ஏதாவது நல்ல விஷயம் இருந்தா கொஞ்சம் சொல்ல யோசிப்பீங்கல்ல. கண்டிப்பா உங்களுடைய நல்ல விஷயத்தோட தான் வந்திருக்கு. இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க, காலகாலமாக கஷ்டப்படக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு 100% உண்மையான விஷயம். நீங்க நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஜூலை 25ஆம் தேதிக்குள்ள இதெல்லாம் நடக்கும். இதோட நீங்க அனுதினமும் செய்யக்கூடாத 6 விஷயங்களும் சேர்த்து சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. குறிச்சு வைப்பீங்களோ இல்ல இந்த வீடியோ பதிவு சேவ் பண்ணி வச்சுப்பீங்களோ, அது உங்க விருப்பம். அப்படி என்னம்மா எங்களுக்கு பலன் சொல்ல போற? பிறந்துருச்சு ஆடி மாதம். ஜூலைல 15 நாட்கள், ஆகஸ்ட் மாதம் 15 நாட்கள். இந்த 30 நாட்கள்ல எந்தெந்த மாதிரியான கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க, கிரகத்துடைய பலன்களை பொறுத்து உங்களுக்கு நல்லதா கெட்டதா, இந்த ஆடி மாதம் அம்மன் அருள் நமக்கு கிடைக்குமா, இல்ல இந்த ஆடி மாதம் நமக்கு இன்னும் ஆட்டம் காட்டுமா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா இருக்க போறீங்க. ஆடி மாதம் உங்களுக்கு ரைமிங்கா சொல்லணும்னு பார்த்தோம்னா, அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம் கடகராசிக்காரங்களே, ஜாக்பட் தான். குபேரா உங்க வீட்டுல குப்பரை படுத்துக்கிட்ட மாதிரி, அவரை குபேரா கொஞ்சம் நிமிந்து பட, கொஞ்சம் ஏஞ்சி உட்கார, கொஞ்சம் உடைய கருணை பார்வை வீட்டுல பொழிய வைய அப்படின்னு நம்ம கேட்கறது தான் இந்த மாதத்துல நமக்கு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துறது. சரி, இப்போ ஆடி மாதம், ஆனி மாதம் நிறைவடைஞ்சு சூரிய பகவான் கடக ராசியில பிரவேசம் பண்ணக்கூடியது. சொந்த ராசி உங்களுக்கு. அங்கவே சூரிய பகவான் புதன் பகவான கூடிய கூட்டணி. இதனால நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரப்படி இந்த அமைப்புங்கிறது கடகத்திற்கு சிறப்புன்னு சொல்றேன். பொதுவா ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதம். ஆடி திருவிழா, குலதெய்வ வழிபாடு, நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு, உணவு தானம் கொடுக்கறது, அனைத்து கோயில்களுமே திருவிழாக்கள் செய்யறதெல்லாம் கோலாகலமா இந்த மாதத்தை கொண்டாடுவாங்க. சூரியனுடைய நகர்வை வச்சுதான் இந்த தமிழ் மாதம் கணிக்கப்படுது இல்லையா? இது சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸோ இதனால கடகராசிகளுக்கு நல்ல பலன்களும் மேன்மைகளும் கொடுக்க போறாங்க. இதுல ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும். அதோட நான் முன்னாடி சொன்ன இல்லையா அந்த 6 விஷயம், அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம். கடகராசிகளுக்கு இந்த மாதம்ங்கிறது தொடக்கத்துல ஒரு ராசினாதான் சந்திரன் பாகிஸ்தான்ல இருக்காரு. இதுல புதன் பகவான் எங்க இருக்காரு? நவகிரகனுடைய இளவரசன் இவர். இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியா வரார். கூடவே தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அள்ளி கொடுக்கிறார். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியிலே இருக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்குது. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த அதாவது மற்றவங்களால முடியாத விஷயத்த சர்வசாதாரணமா செய்யறாங்க அப்படின்னாக்கா தைரியம் தன்னம்பிக்கை வேணும். அதை தான் இப்ப சூரிய பகவான் கடகராசிக்கு கொடுத்திருக்கிறார். ரொம்ப தைரியமா வளம் வர போறீங்க, மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. அதுவிட குடும்பத்துல உடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே நல்லபடியா நிறைவேறும். மனசுல இருந்த சஞ்சலங்கள் நீங்கி நல்ல தெளிவா இருக்க போறீங்க. கடந்த காலங்கள்ல இருந்த சிக்கல்களுக்கு எல்லாமே இப்ப அடடா இதை அன்னைக்கே பண்ணிருக்கணுமே அப்படின்ற அளவுக்கு இப்ப தீர்வு கிடைக்கும். உடைய புத்திசாலித்தனத்தால தெளிவா திட்டமிட்ட அனைத்து காரியங்களுமே வெற்றி பெற போறீங்க. இதுல கேது பகவானால ஞானம், நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். குடும்ப உறவுகளால ஆதாயம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அடுத்த பண விஷயம். பணம் கையில போறடா 10 பிரச்சனை இல்லை, 10,000 பிரச்சனைனாலையும் சரி பண்ணிடலாம் இல்லையா? 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண வரவுங்கிறது நல்லா இருக்க கடகராசிகளுக்கு. ஆண்கள், பெண்கள், தொழில் பண்றீங்களா, கூலி வேலைக்கு போறீங்களா, என்ன துறைகள் இருந்தாலும் சரி, என்ன தொழில் செய்தாலே சரி. அதே போல உத்தியோகம், தொழில உயர்வை அடைய போறீங்க. லாபம் சிறப்பா இருக்கும். சுப செலவுகள் ஏற்படும். சுக்கிரனும் வலிமை அடைந்து வருது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறது. நிலம், புதிய வீடு, வீடு புனரமைக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி ரொம்ப விருப்பமான வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. இப்போ கொஞ்ச நாட்களா இல்ல கொஞ்சம் வருஷமாவே சொல்லலாம், கடகராசிக்காரர்கள் ஆண்களோ பெண்களோ வண்டி வாகனம் வாங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. உடைய ட்ரீமா ஒரு வாகனத்தையும் வச்சிருக்கீங்க. சொல்ல முடியாதுங்க, அந்த வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு கூட உங்களுக்கு உண்டு. முயற்சி பண்ணி பாருங்க. இதுல குலதெய்வ அருள் அற்புதமா இருக்கு. அடுத்த குழந்தைகள் சிறப்பா உங்களுடைய பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க. அவர்களால் பெருமை சேரும். வீட்டுல அடுத்தடுத்த நல்ல காரியங்களால மகிழ்ச்சி பொங்கும். குதூகலமா இருக்கும் குடும்பமே. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளுடைய கல்வி, வேலை,
அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதே போல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல தடைகள் இருந்தால் அது விலகி போகும். உத்தியோகம் தேடுறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் நீங்க எதிர்பார்த்தபடியே அமையும். இது மட்டும் இல்லாம உத்தியோகம், தொழில், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய பணி மாற்றம், சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்ரமாகி இருக்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தொலைதூரத்துல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள்ல வெற்றிகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழில் மேற்கொள்றவங்களுக்கு புதிய முயற்சிகள் சிறப்பான வெற்றி கொடுக்கும். இதோட கவனமா இருக்கக்கூடிய இடம் 6 விஷயம். ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் சுத்தமா இருக்கக்கூடாது. அதே போல உங்களுடைய திட்டமிடுதலை யார்ட்டையும் தெரியப்படுத்தக்கூடாது. 4வது சொல்லிட்டோம்னா 5வது குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டே கூட உங்களுடைய மனசுல கூடிய கஷ்ட நஷ்டங்கள் வெளிப்படுத்த பாரு. மறைக்காதீங்க. எனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு மற்றவங்களுக்கு புரிய வைங்க. 6வது ரொம்ப முக்கியமான விஷயம், உணர்ச்சி வசப்படாதீங்க. ரொம்ப திங்கிங் பண்ணாதீங்க. ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது. கடகராசிக்காரங்களே, இதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. அதே போல நல்ல தூக்கம் இருக்கணும், நல்ல உணவு இருக்கணும். ஆரோக்கியமான உணவு இல்லை, சரியான தூக்கம் இல்லை, உடல் ஆரோக்கியத்துல அக்கறையும் இல்லை. இதுதான் மெயினா கடகராசி பாதிப்பு கொடுக்கும். பட் நேரம் காலம் ரொம்ப சிறப்பா இருக்கு. புரியுதுங்களா? இதோட கேது பகவானால கோபம் வரும், ஆக்ரோஷம் அதிகமாகும். இந்த இடங்கள்ல பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். இதுல குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உடைய தகுதிக்கு ஏற்ப உடைய நிதி நிர்வாகத்தை சரி பண்ணிக்கோங்க. அளவுக்கு மீறி வரக்கூடிய பணத்தை கூட திட்டமிட்டு சேமிக்க பாருங்க, முதலீடு பண்ணுங்க. ஆனா யாருக்குமே வீண் வரையும் பண்ணாதீங்க. குறிப்பா யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்புங்கிறத எழுதிய வச்சுக்கோங்க. மா, ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காங்கன்னா உதவி செய்யறங்கிற நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு என்ன திட்டினாலையும் பரவாயில்ல, நீங்க மற்றவங்களுக்கு பாவம் பார்த்தனால மட்டும்தான் இப்போ இந்த பாதாள நிலைக்கு இருக்கீங்க. இதை உங்களால மறுக்க முடியும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. திரும்ப திரும்ப சொல்றதுதான், பணம் கொடுக்கல் வாங்கலாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய விஷயம். கடகராசிக்கு ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் தேவை. ஜீரணம், சக்கரை நோய், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அதிக எச்சரிக்கையா இருக்கணும். உணவு கட்டுப்பாட்டுல கவனம் செலுத்தணும். அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதும் குடும்பத்தோட போயிட்டு வாங்க, அது இன்னும் சிறப்பு. உடைய காரியங்கள் எல்லாமே சிறப்பான வெற்றியை கொடுக்க இந்த அமாவாசை பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பலத்தை சேர்க்கும், பலன் கொடுக்கும். அடடா சூப்பர்ப்பா, ஆடி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் கடகராசிக்கு அடி தூள் தான். இப்போ கடகராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது பார்த்துடலாமா? காலத்தை பொன்னாக மதிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பெண்களால மேன்மை உண்டு, இது பொதுவா. இப்ப புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். மனசாட்சி படி செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கவனமா செயல்பட வேண்டிய மாதம். என்னம்மா அது அப்படி இப்படின்னு சொன்ன, லாபம் கீபம்னு சொன்ன, இப்ப என்னமா கவனமா இருக்க சொல்றிய? ஆமாங்க, அதிர்ஷ்டகரமான நேரத்துல தான் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்போம். கவனமா இருங்கன்னு சொல்றது இதுல தானே சொல்லியிருக்கேன். வரியஸ்தானமான 12ஆம் இடத்துல குரு சஞ்சாரம், அவருடைய பார்வை உங்க ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களுக்கு இருக்கிறதுனால, அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால, ராகுவால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் உங்களை நெருங்காது. புரியுதுங்களா? குருடைய பார்வைங்கிறது உங்க ராசியில 4, 6, 8க்கு இருக்குங்க. இதனால அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகுவினால உங்களுக்கு என்ன ஒரு பாதிப்பு வந்தாலும் அது உங்களை தொட முடியாது. உடல்நிலை உண்டான நெருக்கடிகள் விலகும். எதிரிகளால இருந்த அவமானம் விலகும். செல்வாக்கு உயரும். செய்து வரக்கூடிய வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க. போட்டியாளர்கள் உங்ககிட்ட சரணடைவாங்க. இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். இதோட ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய சூரியன் கொஞ்சம் படபடப்பையும் கொடுப்பாரு, அவசரம், வேகம், இந்த மாதிரி நிலையெல்லாம் கொடுப்பாரு. இந்த இடங்கள்ல தடுமாற்றம் ஏற்படும், மனசுல குழப்பம் இருக்கும். இந்த காலத்தை தான் நீங்க நிதானமா அணுகணும். எது செய்யறதான் சரி, பின் விளைவுகளை தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு முடிவு எடுக்கணும், செயல்படணும். அதே போல சொத்து விற்கிறது, வாங்குறது, இது போன்ற முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பத்துல சிறு பிரச்சனைகள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வார்த்தைகளை கவனமா இருக்கிறது அவசியம். இதுல குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். அடுத்ததான் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுதுங்க. விவசாயிகளுக்கு மாதத்துடைய பிற்பகுதி அப்படிங்கிறது யோகமா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் ஆகஸ்ட் மாதம் 9, 10 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 29, 30, ஆகஸ்ட் மாதம் 2, 3, 11, 12 இந்த நாட்களை
உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்திற்கு தாராளமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை கொடுத்து முடியும். எதை நீங்கள் செஞ்சாலும் சரி. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், அனுதினமும் தில்லை காளியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும், சந்தோஷம் நிலைக்கும். அடுத்து பூசம் நட்சத்திரம். நினைச்சதை சாதிக்கணுன்ற எண்ணம் உடைய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம். அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி வக்ரம் அடைந்திருக்கிறதால அவரால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் இனி உங்களை நெருங்காது. அதே நேரத்துல குருவுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால அங்கேயே சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகுவால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. உடல் பாதிப்புகள் விலகும், மருத்துவ செலவு குறையும், உடைய செயல்பாடுகளை வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கும். எடுத்த வேலையை முடிக்கணுன்ற எண்ணத்தோட செயல்படுவீங்க. குறிப்பா ஜூலை 30 முதல் இரத்தக்காரகன் செவ்வாய் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுவதனால தைரியம் அதிகமாகும், முயற்சிகள் வெற்றி பெறும், நினைச்சது நடக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்கல் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும், செல்வாக்கு உயரும். இருந்தாலும் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பண வரவுகளை தடையை ஏற்படுத்துவாரு, குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குவாரு. இந்த 2 இடங்களை நிதானமா செயல்படுவதனால கடந்துடலாம். இதோட ஜென்ம சூரியன் உங்க வேலையை வேகப்படுத்துவார். வேலைக்கு ஏற்ற மாதிரி ஆதாயம் இல்லைன்னு வருத்தப்பட்ட உங்களுடைய நிலையில மாற்றத்தை கொடுப்பார். ஒவ்வொரு வேலையுமே யோசித்து செயல்படுவது சிறப்பு. அதே போல பணியாட்கள், தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த பிரச்சனை வழக்குகள் எல்லாமே முடிவுக்கு வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், வியாபாரத்துல போட்டிகள் விலகும், எதிர்ப்புகள் இல்லாமல் போகும், தாய் வழி உறவுகளால ஆதரவு கிடைக்கும், நினைச்சது நடக்கும். அதிர்ஷ்டக்காரனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால யாரு சுக்கிரன் பொன் பொருள் சேரும், கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உண்டாகும், உழைப்பாளர்களுடைய நிலையில உயர்வு உண்டு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 26, 29, ஆகஸ்ட் மாதம் 2, 8 இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்திற்கு தாராளமாக பயன்படுத்துங்க, நல்லதே நடக்கும். அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், அனுதினமும் தர்பாரணேஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும். அடுத்து ஆயில்யம், நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் முயற்சியால வெற்றி பெறக்கூடிய மாதம். ஜூலை 24 முதல் புதன் பகவான் வக்ரம் ஆகிறதுனால செயல்பாடுகள்ல கவனம் தேவை. பத்திரம் பாண்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா தெளிவா படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க. ஜூலை 25 முதல் விரயஸ்தானத்துல புதனுடைய சஞ்சாரம் செலவு அதிகமா பண்ணுவாரு. சிலர் கடங்காரங்களை சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நகையை அடக வைக்கக்கூடிய நிலை கூட உண்டாக்குவார். ஸோ இந்த இடத்துலதான் கடகராசியில ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பார்த்து சூதானமா இருக்கணும். அடுத்த விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குருவுடைய பார்வை சுகஸ்தானத்துக்கு இருக்கு, எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், கௌரவம் செல்வாக்கு அந்தஸ்துக்கு எந்த ஒரு பாதகமும் ஏற்படாது. சிலர் புதுசா வண்டி வாகனம் நவீன பொருட்களை வாங்குவீங்க. உடல் நிலையில இருந்த பாதிப்பு விலகுது, அரசியல்வாதியுடைய செல்வாக்கு உயருது, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருது, இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். குடும்பத்திலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு செல்ல போறீங்க. அஷ்டமஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால செல்வாக்கு உயரும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். ஜூலை 30 முதல் தைரியக்காரகன் செவ்வாய் சாதகமா சஞ்சாரம் பண்ணுவதனால நெருக்கடிகள் விலகி போகும், உங்களுடைய முயற்சிக்கேற்று ஆதாயம் கிடைக்கும், எடுத்த வேலையை லாபகரமா முடிச்சுப்பீங்க. குடும்பத்துல உடைய ஆலோசனையை ஏற்று நடந்துப்பாங்க. வரவு செலவுல மட்டும் கடகராசியில ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கும். மற்றபடி வியாபாரம் தொழில முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் மாதம் 11, 12 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 23, 29, ஆகஸ்ட் மாதம் 2, 5, 14 இந்த நாட்கள்ல நல்ல காரியங்கள் ஏதாவது செய்யணும், தாராளமா செய்ய, அதிர்ஷ்டகரமா முடியும். உங்களுக்கான பரிகாரம், அனுதினமும் அழகரை வழிபாடு செய்ய நினைச்சது பழிக்கும். இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 6ங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், நட்சத்திரங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாமே கடகராசிக்கு ஆடி மாதம் அனுகூலம், அதிர்ஷ்டம், அற்புதம் என்ன வேணும் சொல்லலாம். நல்லா இருக்க போறீங்க. 100க்கு 100% கடகத்துடைய கஷ்டங்கள் மறைய போகுது. இதோட பொதுவாக கடகம் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று சொல்றேங்க, நோட் பண்ணிக்கோங்க. தேய்பிரை அஷ்டமி நாட்கள்ல கால பைரவர் வழிபாடு செய்கிறது. அதே போல வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது. திங்கட்கிழமைகள்ல மாலை நேரத்துல சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வது. இதெல்லாம் இன்னும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு கடகராசிக்கான ஆலய வழிபாடு பரிகாரம் என்ன வேணா வச்சுக்கோ. ஆனா இது நாள் வரைக்கும் கடகம் விட்ட கண்ணீருக்கு பதில் கிடைச்சிருச்சு. இதோட கடகத்துக்கு இன்னும் ஒரு ரெக்வஸ்ட்டுங்க, அனுதினமும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கு. மந்திரம்னு வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கோங்க. ஓம் நமக் சிவாய. ஏன்னா சிவபெருமான் தான் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம். ஸோ தினம் தினம்
நீங்க வந்து படுக்கையிலிருந்து ஏஞ்சிக்கும் போதும் சரி, திரும்பவும் படுக்கைக்கு போகும்போதும் சரி, அந்த சிவனை நினைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு நாளை தொடங்கி முடிக்கும் பொழுது, எப்பேற்பட்ட கிரக நிலைகள் நமக்கு மோசமாக இருந்தாலும் அது நமக்கு சாதகமா மாறும். அதாவது முழுசா சிவபெருமானுக்கிட்ட நீங்க சரணாகதி அடையணும். அளவைக்கும் கவலைகள் 1000 இருந்தாலும், எந்த நிலை வந்தாலும் உன்னை தொழுவதை மறந்ததில்லை சிவமே. நமச்சிவாய வாழ்க.